ராமராஜனா போயிட்டேன் லைட்டு கொஞ்சம் அதுதான் கேட்டேன். எங்கே கொண்டு போனாலும் யாத்திரையில் சார்ஜ் போடமுல்ல வீரன் சின்னமலைக்கு போட்டீங்களா? வீரன் சின்னமலைக்கு அது மட்டும் ப்ளே பண்ணிட்டா ப்ளே பண்ண மாவட்ட பார்வையாளர்
வாங்க சைடில் வாங்க. சிபிஆர் ஒரே நிமிஷம் இருக்குது. மாவீரர் தீரன் சின்னமலை புகழ். அண்ணா அப்படியே அண்ணா கொஞ்சம் எப்படி தள்ளி நிலுங்கண்ணா கொஞ்சம் பின்னாடி வேணா சார் வீடியோ சார் கொஞ்சம் சார் வீடியோ சார் கொஞ்சம் கீழே இருக்குங்க சார் மாலை ஹோல்டு பண்ணலாம் சார் அப்படின்னு கொஞ்சம் ஓகே அண்ணா உண்டாங்க மத்திய இணையமைச்சர் பொறுப்பேற்று முதல் முறையாக இங்கே சங்ககிரி கோட்டைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய தலைவர் சிங்கம் அண்ணாமலைஜி அவர்களும் மற்றும் மாநிலத்துடைய துணைத் தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். எழுச்சி நாயகன் அவர்களே வருக வருக. யாத்திரை நாயகன் அவர்களே வருக வருக. நமது சேலம் மேற்கு மாவட்டம் சங்ககிரி நகருக்கு வருகை தந்திருக்கும் எழுச்சி நாயகன் அவர்களே வருக வருக. பாரத் மாதா கி, 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 பாரத் மாதா கி. இந்த மண்ணின் மைந்தரும் மத்திய இணையமைச்சரும் அவரோடு சேர்ந்து மாநிலத்தினுடைய தலைவர்
எம் அண்ணாமலைஜி அவர்களையும் வருக வருக என அன்போடு சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பதோடு அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளையும் வருக வருக என அன்போடு கூப்பி வரவேற்கின்ற இந்த மண்ணின் மைந்தரும் மத்திய இணை அமைச்சரும் மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்களையும் வருக வருக माता की भारत माता की भारत माता की மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சுதீர் முருகன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மாவட்ட மண்டல நிர்வாகிகளே, உங்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கின்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களையும், மாநிலத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களையும், யாத்திரையுடைய பொறுப்பாளர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களையும், பெருங்கோட்ட பொறுப்பாளர் டாக்டர் செல்வகுமார் அவர்களையும், அண்ணன் சிபிஆர் அவர்களையும், அவரோடு கூட இணைந்து இங்கு வந்திருக்கின்ற தலைவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பேச வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவரும் நம்மளுக்கெல்லாம் அறிமுகமான அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப உங்கள் பத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி எங்களின் உயிரினும் மேலான இந்த சங்ககிரி நகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, கண்ணை இமை காப்பது போல் தங்கள் பிரார்த்தனைகள் மூலமாக எங்கள் உயிரை காக்கின்ற எனது அருமை தாய்மார்களே, இந்திய தேசம் உலக அரங்கில் உலகின் வல்லரசாக திகழ வேண்டும் என்கின்ற வேள்விதனை தங்கள் உள்ளங்களிலே தாங்கி இருக்கின்ற எனது அருமை இளைய பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஊனோடும் முதுரத்தோடும் உணர்வுகளோடும் இன்றைக்கும் என்றைக்கும் பிரிக்க இயலாமல் என் சுவாசமாய் என்னோடு இணைந்திருக்கின்ற எனது அருமை காவிப்படை தளபதிகளே, மறவர்களே, இந்த மக்கள் யாத்திரையினுடைய தலைவரும் நம்முடைய மாவட்ட தலைவருமான அருமை சகோதரர் சுதீர் முருகன் அவர்களே, கோட்ட அமைப்பு செயலாளர் பாசத்துக்கினிய சகோதரர் பழனிவேல்சாமி அவர்களே, மாவட்ட பார்வையாளர் கோபிநாத் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்களே, எஸ்டி அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொன்ராசா அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாலசுப்ரமணியன் அவர்களே, சி.பி. ரவி அவர்களே, கலைச்செல்வன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர்கள் அருமை சகோதரர்கள் சேட் அவர்களே, தமிழரசி அவர்களே, எம்.என். அருள்செல்வம் அவர்களே, திருமதி அன்னபூரணி அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, சாந்தாமணி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மாநில பார்வையாளர் பாசத்திற்கினிய அக்கா டாக்டர் சிவகாமி பரமசிவம் அவர்களே,
மாவட்ட செயலாளர்கள் அருமை தம்பிமார்கள் ராஜேஷ்குமார் அவர்களே, ரமேஷ் கார்த்திக் அவர்களே, ஞானப்பிரகாசம் அவர்களே, ஹரிராமன் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, பாசத்திற்கினிய சகோதரிகள் கார்த்திகா அவர்களே, ராதா அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, திமுக வெற்றி பெற்றுவிட்டது. ஒரு உண்மையை சொல்லி வெற்றி பெற்றிருந்தால் கூட பரவாயில்லை, 1000 பொய்யை மட்டுமே சொல்லி திமுக வெற்றி பெற்றிருந்தார். நம்முடைய கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை தவிர ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. ஒரே ஒரு இடத்தை தவிர. ஆனாலும் மோடி அவர்களுக்கு தமிழ் மக்களின் மேல் இருக்கின்ற அன்பு முன்னை விட அதிகமாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் தான் நம்முடைய சகோதரன் தமிழினத்தினுடைய பிரதிபலிப்பாக, தமிழினத்தினுடைய குரலாக மந்திரி சபையில் இன்றைக்கு எல் முருகன்ஜி அவர்கள் மாண்புமிகு முருகனாக மாற்றி மத்தியிலே நம்முடைய மோடி அவர்கள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சகோதரர்களே, முருகன்ஜி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கிய சட்டமன்ற தொகுதி எது என்று கேட்டால் அது சங்ககிரி தொகுதிதான். அதுதான் இன்றைக்கு அவரை இந்த உலகத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். 10 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தவர்கள் திமுகவும் காங்கிரசும். மோடி இப்பொழுதுதான் 7 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்திருக்கிறார். ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுத் தந்தாலும் மோடி அவர்கள் ஓராண்டில் தமிழகத்திற்கு தந்த மருத்துவக் கல்லூரி எத்தனை என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டில். நீங்க பேசுகிறார்களே, நாங்கள் தான் கிராமப்புற மாணவர்களுக்காக அதை செய்ய போகிறோம், அவர்கள் மருத்துவர்களாக வேண்டாமா, இதாக வேண்டாமா. மருத்துவக் கல்லூரி 10 வருஷம் ஆட்சி பண்ணி ஒரு மருத்துவக் கல்லூரி துவங்க முடியல. நீங்க இத்தனை பேச்சு பேசுறீங்களே. ஓராண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த மோடி எங்கே? இவர்கள் எங்கே? நம்ம பார்த்தா சொல்லுவோம், இவங்க தமிழினத்தினுடைய துரோகிகள். யாதும் ஊரே யாவரும் கேளு இந்திரா காந்தி சொன்னாங்களா? என்ன ராஜீவ் காந்தி சொன்னாரா? இல்ல நரசிம்மராவ் சொன்னாரா? 10 ஆண்டுகள் வாயே திறக்காத மன்மோகன் சிங் எங்க சொல்லி இருக்க போறார்? ஓங்கி தமிழிலே முழக்கமிட்டவர் நம்முடைய பாரத பிரதமர், இன்றைக்கு உலகத்தின் ஒப்புயர்வற்ற தலைவராக உயர்ந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தான் ஐநாவில் தமிழனுடைய விருந்தோம்பல் கலாச்சாரத்தை உலகத்திற்கே பறைசாற்றுகின்ற விதமாக யாதும் ஊரே யாவரும் கேளு என்கின்ற அந்த கண்ணின் பூங்குன்ற நாளுடைய அற்புதமான வரிகளை எடுத்து வைத்தார்கள். உலகம் தமிழினத்தை உணர்ந்து கொண்டது. நாம ஐயா தமிழினத்துக்கு எதிரானவர்கள். திமுக காரனுக்கு இந்த கூச்சம் என்று ஒன்று இருந்தால் அல்லது மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் மோடி பார்த்து தமிழினத்துக்கு எதிரானவன் சொல்லாம ஐயா வராதுன்னா காவிரி நதிநீர் ஆணையம் ஒருபோதும் வராது, மோடி விட மாட்டார். இந்த ஸ்டாலின் சொன்னதான் கூட உடனே பக்கவாதிகள் எல்லாம் ஒட்டுக்க புறப்பட்டான். அண்ணன் வைக்கும் சீமான், இந்த திருமுருகன் காந்தி, இப்படி அவருடைய அந்த வீரமணி அண்ணன் இருந்து அத்தனை பேரும் 10வது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் மேல கூட சேர்ந்துக்கலாம். பாலகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, அது ராமகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, மகேந்திரனாக இருந்தாலும் சரி, செத்துப்போன அண்ணன் பாண்டியனாக இருந்தாலும் சரி, உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவான். வராது வராது வராது. அப்ப வந்திருக்கிறது யாரால் வந்தது? காவிரி நதிநீர் ஆணையத்தை தமிழகத்திற்கு தந்த மகத்தான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரால் மறுக்க முடியுமா? நாமளா தமிழினத்துக்கு எதிரானவர்கள் எத்தனையோ பேர் பிரதமராக இருந்திருக்கிறார்கள். கர்நாடகத்தினுடைய அணைகளில் இருந்து வழிந்தோடிய நீர் மட்டும்தான் நம்முடைய தமிழகத்தை வந்தடைந்திருக்கிறது. மோடியினுடைய
அழிந்தோடிய நீராக இல்லாமல் உரிமையோடு கூடிய நீர் நம்முடைய மேட்டூர் அணையை வந்தடைந்தது நரேந்திர மோடி அவர்களுடைய காலத்திலே தான். நாமா தமிழினத்துக்கு எதிரானவர்கள், நாமா டெல்டா விவசாயிகளுக்கு எதிரானவர்கள், நம்மளை பார்த்து சொல்றான் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள். இன்னைக்கு 50 ரூபா கொடுத்தாயா திமுக பட்ஜெட்ல நெல்லுக்கு கொள்முதல் விலை உயர்வு தினகரன்ல. நான் கூட உள்ள படிச்சு பார்த்தேன் 500 ரூபாய் கொடுத்துட்டு போனேன். ஏன்னா மோடி தன்னுடைய ஆட்சி காலத்தில் 650 ரூபாய் கொடுத்திருக்கிறார். நான் விவசாயிகளுடைய எதிரியா? 50 ரூபாய் கொடுத்த விவசாயிகளுடைய நண்பனாம் ஐயா. 650 ரூபாய் எங்கே, 50 ரூபாய் எங்கே? நாம விவசாயிகளுடைய எதிரி. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் பிரதமராக. ஒற்றை பிரதமர் விவசாயிகளுக்காக பென்ஷன் கொடுக்கணும் யாராவது நினைச்சிருக்காங்களா? ஒரே ஒரு பட்டனை தட்டுகிறார். 19 கோடி விவசாய பெருமக்கள் 2000 ரூபாயை கணக்குக்கு வருது. எல்புரியை பார்த்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி போய் வந்து 2000. இல்ல நம்முடைய ஒரு கான்ஸ்டபிளா இருந்தாலே அந்த வேலையை விட மாட்டான். ஏன்னா அரசாங்க உத்தியோகம் இல்லையா, இதுக்கான உத்தியோகம் இல்லையா அப்படின்னு நினைக்கிற தமிழ் சமுதாயத்தில இருந்து ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து தன்னுடைய அறிவால் படித்து ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி எஸ்பியா வேலை பார்த்துட்டு இருந்தவன் யாராவது ரிசைன் பண்ணிட்டு இந்த அரசியலுக்கு வருவான் ஐயா? அப்படி வந்த அண்ணாமலை கேட்டா மோடி அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்கிறாரு. நமக்கெல்லாம் ஒரே உணர்வு தான். வாழ்வதாக இருந்தாலும் வீழ்வதாக இருந்தாலும் இந்த மண்ணிற்கும் பாரத தாயினுடைய புகழை உலக அரங்கில் ஓங்கி உயரச் செய்வதற்காக மட்டும்தான். அதனாலதான் அண்ணாமலை அண்ணா இன்னைக்கு நம்மளுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறார். ஐபிஎஸ் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறார். பாதி பேர் படிக்கிறதே நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் தான் படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சு வெற்றி பெற்றவனா தூக்கி எறிந்து விட்டு வந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரிட்டையர்ட் ஆகும்போது தூக்கி எறிவான். இப்ப 37 வயசுல தலைவராக இருக்கிறார். இப்படி 37 வயசுக்கு முன்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு வருவான் ஐயா. இதுதான் தேசப்பட்ட உணர்வு. இதுதான் நம்முடைய சமுதாயத்தின் மீது நமக்கு இருக்கின்ற அக்கறை. நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லி சங்ககிரி தொகுதியில் முருகன்ஜி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக தாமரையிலே நின்றார்கள். அவருடைய அரசியல் வாழ்வு தொடங்கியது. அவர் படித்து பட்டம் பெற்று டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பட்டியல் இனத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்து நாம தொடர்ந்து படித்து முன்னேறி ஒரு வக்கீலாக வருவதே மிகப்பெரிய கடினம். அதிலேயும் டாக்டரேட் வாங்கி மெத்த படித்தவராக வந்து படிப்படியாக உயர்ந்து நீங்கள் போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி அவருடைய அரசியல் வாழ்வை துவக்கி வைத்தது. அவர் நம்முடைய எஸ்சி கமிஷனுடைய துணை சேர்மனாக மாறினார்கள். அதை ரிசைன் செய்தார். அதிலிருந்து தமிழகத்தினுடைய தலைவரானார்கள். இன்றைக்கு பாரத தேசத்தினுடைய மந்திரியாக அது எப்படி 4 இலாக்காவுக்கு கால்நடை இலாக்காவிற்கு முருகன் அவர்கள் தான் அமைச்சர். ஒளிபரப்புத்துறைக்கு முருகன் அவர்கள் தான் அமைச்சர். மீன்வளத்துறை இதுவரைக்கும் உருவாக்கப்படவே இல்லை. இந்த முறை மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மீன்வளத்துறைக்கும் நம்முடைய முருகன் தான் அமைச்சர். இப்படி நம்முடைய மண்ணை சார்ந்தவர் நம் சார்பாக டெல்லியிலே பணியாற்றுகிறார்கள். சொல்றான் திமுக நாங்க கோரிக்கை வைத்ததால் தான் 27% இடஒதுக்கீடு சாத்தியமாகிறான். நான் தான் கேட்கிறேன், என்ன நீ கோரிக்கை வைத்தாலே சாத்தியமாயிருந்தேன்? நீ 10 ஆண்டு கால காங்கிரஸோடு கூடி குழாவி மத்தியிலே 11 மந்திரிமார்களை வைத்துக் கொண்டு ஆட்சி புரிந்தீர்களே, அந்த 10 ஆண்டுகளில் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஏன் அந்த 27% இடஒதுக்கீடை தரவில்லை? நம்ம பார்த்து சமூக நீதிக்கு எதிரானவங்க
ஏன்னா நானே சமூக நீதிக்கு எதிரானவராக இருந்தால் நம்மவர் மத்திய அமைச்சராகி இருப்பாரா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இதுவரை இந்தியாவினுடைய 75 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக மாறி காட்டியிருப்பவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியாது. இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கின்ற சமூக நீதி காவலன் நம்முடைய நரேந்திர மோடி மட்டும்தான். அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி வருகின்ற பொழுதுதான் நீதியும் நியாயமும் நேர்மையும் விவசாயிகளுடைய நலனும் விவசாய கூலி தொழிலாளிகளுடைய நலனும் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தருவது கூட 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. யார் நம்ம சுதிர் முருகனை பார்த்து டோக்கன் வாங்கணும்னா திமுக காரன் வந்தாயா கோயம்புத்தூருக்கு இந்த இன்ஜெக்ஷன் மோடி கொடுக்கிறாரு. அந்த இன்ஜெக்ஷன் போடுறது டோக்கன் டிஎம்கே காரன் கொடுக்கிறான். கேட்டா சொல்றாங்க அவரு குஜராத்துக்கு அனுப்பிச்சாரு. இங்கும் அனுப்பல. உனக்கு எத்தனை நேரம் டோக்கன் சிஸ்டத்தை ஒழிக்காம அது மக்களை சென்றடைய முடியாது. ஒரு மகத்தான யுக புரட்சியை நாம் தமிழ் மண்ணில செய்து காட்ட வேண்டும் சகோதரர்களே. அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு இன்றைக்கு எப்படி இந்த கொட்டுகிற மழையிலும் வேகாத வெயிலிலும் நீங்கள் கூடி நின்று ஆதரவு தருகிறீர்களோ அந்த ஆதரவை நம்முடைய மத்திய அமைச்சர் எல் முருகன்ஜி அவர்களுக்கும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கும் தொடர்ந்து தர வேண்டும். வீடு வீடாக செல்வோம், வீதி வீதியாக செல்வோம், ஊர் ஊராக செல்வோம், கிராமம் கிராமமாக செல்வோம். அப்படி செல்கின்ற நேரத்தில் ஒரு மகத்தான யுகப்புரட்சி இந்த தமிழ் மண்ணிலே நடந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். வாய்ப்புக்கு நன்றி. வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அண்ணன் தலைவர் சிபிஆர் அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக அடுத்ததாக நம்முடைய எழுச்சி தலைவர் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நிறைவு செய்கிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கொட்டுகின்ற மழையிலும் கூட, ஏனென்றால் நீங்கள்லாம் மழை பெய்யும் போதே வந்துட்டீங்க, அமைதியாக காத்திருந்து நம்முடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன்ஜி அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அன்பை, அரவணைப்பை கொடுப்பதற்காக இங்கே காத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி ஒரு மாநில தலைவராக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது பல முக்கியமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய சிபிஆர் அவர்கள் எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. நம்முடைய மாவட்டத்தினுடைய சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சுதீர் மோகன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கார்வேந்தன் அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஜி.கே. செல்வகுமார் அவர்கள், இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து, நண்பர்களே, இது ஒரு சரித்திர கூட்டம். இதை போன்ற கூட்டத்திலே நமக்கு வாய்ப்பு கிடைத்து நாமல் அதில் பங்கு பெறுவது மிக கடினம். காரணம் என்னவென்றால், இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கோனூர் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்து அவருடைய பாட்டனார் அவர்கள் செருப்பு தைக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருந்து, அவருடைய தந்தையார் அவர்கள் விவசாய தொழிலை செய்து
அவருடைய மகன் அதே ஊரில் பிறந்து அங்கேயே படித்து வழக்கறிஞராகி பாரதிய ஜனதா கட்சியினால் கண்டெடுக்கப்பட்டு சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலே போட்டி போட வாய்ப்பு கொடுக்கப்பட்டு பின்னால் SC/ST கமிஷனுடைய அகில இந்திய கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக உயர்ந்து மாநில தலைவராக உயர்ந்து இப்போது மத்திய இணையமைச்சராக 4 துறையுடைய அமைச்சராக இருக்கின்றார். இதை நீங்க சமூக நீதி என்று சொல்லவில்லை என்றால் எந்த விஷயத்தை சமூக நீதி சொல்லுவீங்க? பெரிய தூரம் கிடையாது. உங்களுக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் கூட இல்லை, பக்கத்துல இருந்து பாக்குறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறார். பெரிய ஒரு சீமந்தர் கிடையாது, பெரிய ஒரு குடும்பத்தில் பிறக்கல, கோபாலபுரத்தில் பிறக்கல, குறிப்பாக எந்த ஒரு அடைமொழியும் கிடையாது, பெரிய ஒரு இன்சியல் கிடையாது. நீங்க எப்படியோ எக்ஸாக்டா அதே போல ஒரு மனிதர், எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு மனிதரை கட்சி உருவாக்கி வளர்த்தி இப்போது அமைச்சராக்கியிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய DNA என்று சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கட்சியுடைய சித்தாந்தம். சாதாரண ஒரு மனிதரை கௌரவப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய தேசம் கௌரவப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கின்றேன். எதற்காக நாம் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும்? இது ரொம்ப வித்தியாசம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதற்கு முன்னாடி இருந்த சமயத்தில் 11 மந்திரிகள் மேல இருந்தாங்க. யாராச்சும் பதவி ஏற்றவுடன் வந்து மக்களை நாடி ஆசீர்வாதம் கொடுங்கன்னு யாராச்சும் வந்தாங்களா? யாரும் வர கிடையாது, யாரும் வரல. எதற்காக முருகன்ஜி அவர்கள் மத்திய இணையமைச்சர் ஆன பின்பு நம்ம பகுதிக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறார் என்றால் 2 காரணங்களுக்காக. ஒன்று, நம்முடைய அரசை பொறுத்தவரை மக்களுக்கும் அரசும் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப குறைவு. மக்களும் அரசும் ஒன்றுதான். நேரடியாக உங்களுக்கு வேலை செய்வதற்காக மந்திரிமார்கள் இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக முருகன்ஜி அவர்கள் நேரடியாக வந்திருக்கின்றார். இரண்டாவது, பாராளுமன்றத்திலே ஒரு மரபு, நம்முடைய அமைச்சர், புதிய அமைச்சர் அவர்களை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த உறுப்பினர்களுக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். இவர்தான் அமைச்சர், இவருடைய பெயர் தான் இது, உங்களுக்காக வந்திருக்கிறார். இந்த முறை பாராளுமன்றத்திலே அந்த 43 அமைச்சர்களையும் அறிமுகப்படுத்துவதற்கு நம்முடைய பாரத பிரதமருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்றால் திட்டம் போட்டு சதி திட்டம் செய்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி டிவியில பார்த்திருப்பீங்க. பாராளுமன்றத்தில் சேர்லாம் தூக்கி போட்டு பெஞ்சி மேல ஏறி பாரத பிரதமரை பேசவே விடுது. அதனால்தான் இந்த 43 அமைச்சர்களும் இந்தியா முழுவதும் ஜன ஆசீர்வாத யாத்ரா என்கின்ற பெயரில் நேரடியாக உங்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறார். இந்த 2 முக்கிய காரணங்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கணும். இப்போது மிக முக்கியமாக நம்முடைய இணையமைச்சருடைய பணி என்ன? உங்களுக்கு தெரியும், சேலம் மாநகர் பக்கத்தில் இருக்கிறீங்க. நம்முடைய பாரத பிரதமருடைய கனவு திட்டம் என்பது இந்த டிஃபென்ஸ் காரிடார். இந்த டிஃபென்ஸ் காரிடார் என்பது நம்முடைய கனவு திட்டம். கோயம்புத்தூர், சேலம், ஒசூர், திருச்சி போன்ற பகுதிகளுக்கு இந்த தளவாடம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி செய்வதற்கு இந்த காரிடோரை அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மோடிஜி அவர்கள் இதை துவக்க விழா செய்ய வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்தாங்க. கோ பேக் மோடி அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு மோடிஜி வராதீங்க அப்படின்னாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MLA-க்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்னாங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுகவோட அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த திட்டம் வந்தனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, 2000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. எப்படி மாத்தி பேசுறாங்க பாருங்க. அதாவது வேண்டாம் என்று சொன்னவர்கள் மோடிஜியே வர வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப 2000 கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் மூலமாக தளவாட கம்பெனிகள் இங்க வர்றாங்க. நமக்கு மத்திய அமைச்சர் நேரடியாக வேணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. நமக்கு மத்திய அமைச்சர் வேண்டும். காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் 7 லட்சம் கோடிக்கு மேல இங்க வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இங்கே தளவாட உற்பத்தியாக இருக்கலாம், ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம். மத்திய அரசுடைய திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு வராமல் இருக்கிறது. நமக்கு தெரியும், மத்திய அரசு திட்டம் வந்தா கூட ஒரு கூச்சல் குழப்பம். நம்ம CPR சொன்னது போல 54 கோடி பேருக்கு வேக்சின் போட்டோம். 54 கோடி பேருக்கு வேக்சின், 54 கோடி பேருக்கு. உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் 54 கோடி பேருக்கு வேக்சின் போடல. ஆனா அந்த வேக்சினுக்கு டோக்கன் யார் கொடுக்குறாங்கன்னா கீழே இருக்கிற DMK நம்பர். அதாவது லாரியில அந்த எலுமிச்சை மலை கட்டினா லாரி ஓடுதுங்கிறாங்க. உண்மைதான், கடவுள் நம்பிக்கையில் லாரி ஓடுது. லாரி முழுவதும் கொடுத்தது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். நீ இங்க வந்து ஒரு டோக்கனை மட்டும் கொடுத்துட்டு நீ தயாரிச்சு கண்டுபிடிச்சு வேக்சினை கோபாலபுரத்துல மேனுபேக்சர் பண்ணி அனுப்புற மாதிரில பேசுறீங்க. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் மோடிஜி அவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பாலம் தேவைப்படுகிறது. நேரடியாக ஒரு பாலம் வேண்டும்.
நம்முடைய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்கள் தான் அந்த பாலம். நேரடியாக மோடிஜியும் 8.5 கோடி தமிழ் மக்களுக்கும் இவர் பாலமாக இருக்க போகின்றார். அடுத்த வரப்போகின்ற பல ஆண்டுகள் நீங்க பாப்பீங்க, தமிழ்நாடு இப்ப நம்பர் 1 மாநிலம். மோடிஜி கொடுத்தது எல்லாத்துலயும் நாம தான் நம்பர் 1. முத்ரா திட்டத்தில் தொடங்கி ஆத்ம நிர்பாரத்தில் நாம தான் நம்பர் 2 இருக்கோம். எல்லாத்திலையும் முன்னாடி இருக்கும். முருகன்ஜி நேரடியாக டெல்லியில் இருப்பதன் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு தமிழகம் செல்ல இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நண்பர்களே, உங்களுடைய முழு ஆசீர்வாதத்தையும் முழு அன்பையும் முழு ஆதரவையும் நம்முடைய இணையமைச்சர் அவர்கள் கொடுத்து இதே போன்ற கரகோஷம் இதே போன்ற எழுச்சி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாயை முடிவுக்கு வருகிறது. 100 நாள் ஆட்சி. நம்முடைய குழந்தைகளுக்கு புதுசா பேர் வைக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல எல்லா திட்டமும் நம்முடைய திட்டம், கொடுத்தது அனைத்தும் நாம் புதுசா பேர் வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு குழந்தை கொடுத்தாதான் பேர் வைப்பாங்க இல்லைங்களா? தமிழ்நாட்டில் எந்த குழந்தைக்கும் 2வது முறை பேர் வைத்து பார்த்ததில்லை. இப்பதான் புதுசா சட்டமன்றத்துக்குள்ள அதே குழந்தைக்கு 2வது பேர் வைக்கிறாங்க. இதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள், மக்கள் அறிந்து விட்டார்கள், மக்கள் தெரிந்து விட்டார்கள். இத்தனை பொய் பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் மத்திய அரசுடைய திட்டத்தை எடுத்து கபட நாடகம் ஆடி அவர்களுடைய திட்டத்தை போல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆட்சியினுடைய முடிவு வேகமாக வரும். அதனால் நமக்கு இணையமைச்சர் என்பது இப்போது தமிழகத்திற்கு தேவைப்படுகின்றார். சமூக நீதி அடிப்படையிலே முருகன்ஜி அவர்கள் டெல்லியில் இருக்கின்றார். எல்லாத்தையும் தாண்டி உங்களை என்னை போன்ற சாதாரண மனிதனை மோடிஜி அவர்கள் கௌரவப்படுத்தி இருக்கின்றார். இதைவிட மிகப்பெரிய பெருமை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காது. மிகப்பெரிய கரகோஷம் நீங்கள் கொடுக்க வேண்டும், உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும், உங்களுடைய அன்பை கொடுக்க வேண்டும். நேரடியாக இப்போது முருகன்ஜி அவர்கள் உங்களை ஆதரித்து பேசுவார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். அடுத்ததாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் அவர்களுடைய உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்கள் வருகிறது வரவேற்று அதற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு முதலாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கை சங்கங்களில் துவங்கி சங்கங்களில் மக்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக உங்களை நாடி வந்திருக்கின்ற நம்முடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்து நீங்க எல்லாம் உங்க ஆதரவு ஆசை கொடுங்க கேட்டுக்கிறேன். அத்தனை பேர் செல்போனை கையில இருங்க, டார்ச் அடிச்சீங்கன்னா அது ஒளி அதன் மேல அவர் மேல பட்டா அது அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாம் ஆன் பண்ணணும். அத்தனை பேரும் ஆன் பண்ணணும். அத்தனை பேரும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஆன் பண்ணுங்க. இந்த வெளிச்சம் நம்முடைய மரியாதைக்கு மத்திய அமைச்சர் நம்முடைய முருகன் அவர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். அதற்கு நம்முடைய அண்ணாமலை அவர்களும் அதற்கு துணையாக இருந்து தமிழ்நாட்டிலே நிரந்தர வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்பதை உங்களுக்கு இந்த விளக்க ஒளியின் மூலம் காண்பித்ததற்கு நன்றி, வணக்கம். அமைச்சர் அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக மரியாதை செய்யும். மக்கள் வெற்றிவேல் 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 வீரவேல் வீரவேல் பாரத் மாதா கி பாரத் மாதா கி. சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய மக்கள் ஆசி யாத்திரையை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சுதீர் மோகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள்
சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கு மிக ஒரு சிறப்புரை நமக்கு வழங்கிய முன்னாள் மாநில தலைவர் கேரள மாநிலத்தினுடைய பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய தோட்ட அமைப்பு செயலாளர் சகோதரர் பன்னீர்சாமி அவர்கள் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரர் கோபிநாத் அவர்கள் மாநில செயற்குழு சவுந்தரராஜன் அவர்கள் எஸ்பிஐ மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு பாலசுப்ரமணியம், திரு சி.பி. ரவி, திரு கலைச்செல்வன் ஆகியோர்கள், மாவட்ட பொருளாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர்கள் திரு சேட்டு, திருமதி அன்னபூரணி, திருமதி தமிழரசி, திருமதி மகேஸ்வரி, திரு அருண்செல்வம், திருமதி சாந்தாமணி அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு ரமேஷ் கார்த்திக், திரு ஞானப்பிரகாசம், திருமதி கார்த்திகா, திரு ஹரிராமன், திருமதி ராதா, திரு விஜயகுமார் ஆகியோருக்கும் அணி பிரிவுகளினுடைய மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியின் மாவட்ட தலைவர் சகோதரி அனுஷ்யா, இளைஞரணி மாவட்ட தலைவர் சகோதரர் கோவிந்தராஜ், விவசாய மாவட்ட தலைவர் சகோதரர் ராஜ்குமார், உரிசேர்ந்த மாவட்ட தலைவர் சகோதரர் திருமூர்த்தி, பட்டேல் மாவட்ட தலைவர் சகோதரர் ஆறுமுகம், டிஸ்ட்ரிக்ட் அணியின் மாவட்ட தலைவர் திரு ராமன், சிறுபான்மையின மாவட்ட தலைவர் திரு சாகுல் அமீது மற்றும் அனைத்து பிரிவுகளினுடைய மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், காட்டையம்பட்டி கிழக்கு மேற்கு திரு மகேஸ்வரன், திரு கோவிந்தராஜ், திரு கிருஷ்ணதேவராஜ், திரு முருகன், திரு பாஸ்கர், ஓமலூர் கிழக்கு, ஓமலூர் மேற்கு, ஓமலூர் தெற்கு, திருமதி விஜயலட்சுமி, தாராமங்கலம் மேற்கு, தாராமங்கலம் கிழக்கு திரு செல்வமுருகன், மகிழஞ்சாவடி மேற்கு செங்கோட்டையன், மகிழஞ்சாவடி கிழக்கு வெங்கடேசன், சங்ககிரி கிழக்கு தங்கவேல், சங்ககிரி மேற்கு திரு மயில்சாமி, சங்ககிரி பேரூராட்சி திரு முருகேசன், கொங்கனாபுரம் திரு வெங்கடேசன், எடப்பாடி நகர் திரு பாலமுருகன், எடப்பாடி ஒன்றியம் திரு நாஞ்சில் செல்வம், மங்கவள்ளி கிழக்கு திரு சீனிவாசன், மங்கவள்ளி மேற்கு திரு ஆனந்தன், மேச்சேரி கிழக்கு ஆனந்தன், மேச்சேரி மேற்கு ஏ சண்முகம், மேச்சேரி பேரூராட்சி சக்திவேல், மேட்டூர் கார்த்திகேயன், கொளத்தூர் சீனிவாசன், மங்கவள்ளி வடக்கு ஜெகநாதன், சீனிவாசன், மங்கவள்ளி ஒன்றியம் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர், இந்த பாடத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஜி.கே. செல்வகுமார் அவர்களுக்கும், சகோதரர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் காவேரி அவர்களுக்கும், இளைஞர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், மகளிரணியுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரி மோகன் பிரியா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரி சிவகாமி பரமசிவம் அவர்களுக்கும், சேலம் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரர் அண்ணாதுரை அவர்களுக்கும், நம்ம முக்கியமாக இந்த பகுதியில் ஒரு பேர் சொல்லி ஆகும். இந்த பகுதியில், சங்ககிரி பகுதியில் நம்ம கட்சிக்காக நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர் நடராஜன் அவர்களுக்கும் திரு எஸ்.எம்.ஆர். வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நம் ஒவ்வொரு பேரும் சொல்லணுன்றது ஆசை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜன மக்கள் ஆசி யாத்திரை எதற்காக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம மாநில தலைவர் விளக்கமா சொன்னாங்க. மக்களிடத்துல நேரடியாக மக்களை சந்தித்து மக்களிடத்துல ஆசி வாங்க வேண்டும், மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் உள்ள இடைவெளியை இல்லாமல் இருப்பதற்காக இந்த யாத்திரையை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். ஒரு மத்திய அமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே 43 புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்ற 43 அமைச்சர்களும் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே மக்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்திய வரலாற்றில் முதல் முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசியல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான்
12 பட்டியல், அதாவது எஸ்சி பிரிவை சார்ந்த 12 பேரை மத்திய அரசாங்கத்தில் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அதே போல எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேரை மத்திய அமைச்சராக இருக்கிறார். அதே போலதான் நம்ம பிசி, எம்பிசி என்று சொல்லக்கூடிய ஓபிசி பிரிவை சார்ந்தவர்களை கிட்டத்தட்ட 28 பேரை ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சர் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சகோதரிகளுடைய பிரதிநிதித்துவம் 12 அமைச்சர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அமைச்சர்களாக கொடுத்து அவர்களை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்து வைக்கும் பொழுதுதான் காங்கிரஸ்காரர்களும் திமுக காரர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் காங்கிரசும் பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி எங்களை எல்லாம் அறிமுகம் செய்து நாட்டுக்கு அறிமுகம் செய்யக்கூடாதுன்னு செய்தார்கள். ஆனால் மக்கள் நீங்கள் எல்லாம் நம்மளை நேரடியாக மக்களிடத்தில் ஆசி வாங்க வேண்டும், நீங்கள் எல்லாம் ஆசி கொள்வது என்று உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம். முதல்ல நான் சங்ககிரிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2006 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி நான் ஏபிவிபி RSS நம்ம சங்கப்பணிகள் செஞ்சுட்டு இருந்தோம். 2006 முதல் முறையா நம்மளுடைய அப்ப மாநில தலைவர் மரியாதைக்குரிய CP ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலுமே நம்மளுடைய வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும் என்று களமிறக்கும் உள்ள சங்ககிரிக்கு போங்கள், நீங்கள் சங்ககிரியிலே போட்டியிடுங்கள் என்று நம்முடைய மாநில தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கு சங்ககிரிக்கு அனுப்பி வைத்து என்னுடைய அரசியல் பிரவேசம் ஆரம்பித்த ஊர் நம்மளுடைய சங்ககிரி மண். சங்ககிரி மண் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நேரத்தில் எலெக்ஷனுக்கு ஒரு சின்ன பைக் வச்சுட்டு வேலை செஞ்சார். நம்மளுடைய நாமக்கல், அப்போ இது நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. நம்மளுடைய மாவட்ட தலைவராக இருந்த இப்போது மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களும் முன்னாடி மாவட்ட தலைவராக இருந்த வக்கீல் மனோகரன் அவர்களும் இணைந்து இந்த பகுதியில நம்ம வாக்குகள் சேகரித்தோம். நம்மள அப்ப சில இடங்கள்ல சுயேட்சை கட்சி என்றுலாம் கேட்டாங்க. ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் இந்த சங்ககிரியில இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கின்றோம். அதுக்கு விதை போட்டது நம்மளுடைய பெருமை. நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய CP ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களே சாரும் அன்று போட்ட விதை இன்றைக்கு மத்திய அமைச்சராக உங்கள் முன்னால் நிற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நமக்கு முன்னாடி பேசினார் தலைவர், 75 ஆண்டு வரலாறு, 75 ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 75 ஆண்டு சுதந்திரம் கொண்டாடும் நேரத்தில் நம்ம பகுதியிலிருந்து இந்த பட்டியலினத்தில் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த முதலா ஒரு மத்திய அமைச்சரை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். சாதாரண குடும்பம், இல்ல பல பேர் என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் நம்மளுடைய குடும்பத்தை பத்தி தெரியும். இப்படி ஒரு சாதாரண குடும்பம், சாதாரண எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. என்ன மாதிரிதான் நான் சொன்ன இல்லையா, அந்த 43 பேரும் எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல் முதல் தலைமுறை அரசியலுக்கு வந்து அவர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார்கள். பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், அதே போல OBC இனத்தை சார்ந்தவர்கள், ST இனத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது என்று கூச்சலை கேட்டார்கள். நம் பாரத பிரதமர் எப்படிப்பட்ட பாரத பிரதமர் பாருங்க, ஒரு சமூக நீதியை கட்டி காத்தவர். அனைத்து சமுதாயங்களும், சின்ன சின்ன சமுதாயங்களும் கூட பலன் பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோட, ஒரு சமூக சிந்தனையோட இந்த அமைச்சரவையை விரிவாக்கம் செய்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக தமிழ் நாட்டு மக்களுக்காக நம்மளை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். பாரத பிரதமர் பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம். நம்ம எல்லாம் விவசாயிங்க. வருஷத்திற்கு 6000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு நேரடியா வந்து விழுது. எங்கேயுமே போகாம நேரடியா வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வீடு நமக்கு இலவசமாக பிரதமர் கட்டி கொடுக்கிறார். அனைவருக்குமே அனைத்து வீட்டிலுமே குடிநீர் குழாய் கொண்டு கொடுத்திருக்கிறார். நம்ம சகோதரிகள்லாம் இன்னைக்கு எல்லாருமே அடுப்பு மறந்தாச்சு. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது
நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு யாரு கூட நம்ம கிராமத்துல போய் அக்கா எனக்கு அடுப்பு கறி அடுப்புல ஒரு டீ வச்சு கொடுக்கணும், அவங்க வச்சுக்கோங்க, நான் போயா போடுங்க, மோடிஜி கொடுத்த கேஸ் இருக்குது அதை வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி அனைத்து வீடுகளுக்குமே இலவச கேஸ் கொடுத்தது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்றைக்கு பாருங்க, நம்ம நாமக்கல்ல சுத்தி 4 வழிச்சாலைகள், சேலத்திலிருந்து சுத்தி எங்க வேணாலும் நம்ம இந்த பகுதியில எங்க வேணாலும் போகலாம். நம்ம சேலத்திற்கு ஏர்போர்ட், நம்முடைய மிகப்பெரிய கனவு சேலத்தில் ஏர்போர்ட் வந்திருக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில. அதே மாதிரி நம்முடைய அண்ணாமலை மாநில தலைவர் சொன்னாங்க டிஃபென்ஸ் காரிடார், இது வருவதனால நம்மளுடைய இந்த பகுதிக்கு மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், தொழிலதிபர்களாக மாற முடியும், முதல்நிலை தொழிலதிபர்களாக மாற முடியும். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் திட்டங்கள் நம்ம பகுதிக்கு வர வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும், தமிழ்நாடு மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய சங்ககிரி மக்களினுடைய சார்பாக, உங்களுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நீங்கள் கொடுக்கும் ஆசி மூலம் அவர்களுக்கு போய் சேரும் என்பது நீங்கள் எல்லாம் ஆசி வழங்க வேண்டும் என்று இந்த யாத்திரையை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். சமூக நீதியுடைய உண்மையான காவலன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி என கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்கள் மரியாதை செய்வார். அடுத்ததாக மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர்கள் பாலு, ரவி, கலைச்செல்வன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். கொடுங்க, தலைவர் கொடுங்க. அடுத்ததாக மாவட்டத்துடைய பொருளாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அப்படி நில்லுங்க, அவ்வளவுதான். ஓகே.